புஷ்பக விமானம் வானில் பாய்கிறது. அதனுள் ராவணன் சீதையை தன் கரங்களில் பிடித்து நிற்கிறான். சீதையின் கண்கள் நீரில் ஒளிர்கின்றன. என் இராமா, என் ராமா என்று அவள் குரல் வானத்தை வெட்டுகிறது. அந்த குரல் தூரத்தில் ஒரு வன்மகா கழுகின் காதுகளில் விழுகிறது. அவன்தான் ஜடாயு, தசரதரின் பழைய நண்பன். அவன் தன் இறகுகளை விரித்து வானை நோக்கி எழுந்தான். அவனது கண்களில் தீ, தெய்வத்தின் கோபம். யார் என் பாதையை தடுக்க முடியும்? நான் லங்கையின் அரசன், ராவணன். ஜடாயு கத்தினான். அசுரா, நீ எதை எடுத்துச் செல்கிறாயோ? அவள் இராமனின் மனைவி. அவள் மேல் கை வைத்தது உன் அழிவின் தொடக்கம். ராவணன் சிரித்தான். 10 தலைகளில் ஒலி அதிர்ந்தது. மரணத்தை தேடுகிறாயா கழுகே? ஜடாயு முழு வேகத்தில் பாய்ந்தான். அவன் நகம் ராவணனின் மார்பில் பதிந்தது. புஷ்பக விமானம் தள்ளாடியது. ராவணன் வில்லெடுத்தான். அம்புகள் ஜடாயுவை நோக்கி பாய்ந்தன. அவன் சிலவற்றை தவிர்த்தான். சில அவனது இறகை கிழித்தன. இரத்தம் காற்றில் பறந்தது. ஆனால் ஜடாயு தளரவில்லை. ராவணன், நீ அடங்க மாட்டாய். இதோ உன் கதையை முடிக்கிறேன். வாளை உயர்த்தி அவனது இறக்கை வெட்டினான். ஜடாயு கத்தினான். வானம் முழுதும் அதிர்ந்தது. ராமா, நான் முயன்றேன். அவளை காப்பாற்ற முடியவில்லை. அவன் விழுந்தான். மரத்தின் கிளையில் உடைந்து மண்ணில் இறங்கினான். சீதா அவனை நோக்கி அழுதாள். பறவையே, உன் உயிரால் என்னை காப்பாற்ற முயன்றாய். ராவணன் அவளை இழுத்துச் சென்று வானத்தில் மறைந்தான். கதையின் அடுத்த அத்தியாயங்களை தவறாமல் கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தில்